காலையில இட்லி, தோசை, பொங்கலுக்கு ஒரே மாரி சட்னி அரைக்காம, இந்த மாரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அரைச்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, இந்த சட்னிய வந்து தண்ணியா செஞ்சா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில ஊத்தி சாப்பிடும்போது நெறைய காணணும்னா, கண்டிப்பா அதிகமா தண்ணி சேர்க்கணும். எப்பயுமே தேங்காய் சட்னி அரைப்போம். ஆனா, அதுக்கு பதிலா தேங்காவோட சேர்த்து இந்த பைத்தம் பருப்பையும் எண்ணெயில நல்லா வறுத்துட்டு, மிளகா சேர்க்கறதுக்கு பதிலா காஷ்மீரி மிளகாய் சேர்த்து பாருங்க. கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வறுத்துட்டு, கொஞ்சமா வெங்காயம், வெள்ள பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேங்காய் வந்து 1 மடங்கு பைத்தம் பருப்புனா, அதில 2, 3 மடங்கு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நைஸா அரைச்சிட்டு, ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வழக்கம் போல எப்படி சட்னிக்கெல்லாம் தாளிப்போமோ, அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சோனே, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சோனே, சட்னியில ஊத்திருங்க. இந்த மாரி சட்னி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் நல்லாருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எல்லாருக்கும் இந்த ரெசிபிய ஷேர் பண்ணுங்க.